இந்த ஆத்து மணல் அள்ளுறான், கத்தி கத்தி பாக்குறோம், எவனும் கேட்கறது இல்ல. கட்டுரைகள் வருது, இனிமேலாவது அரசு இந்த மணல் கொள்ளையை தடுக்க கவனத்தில் எடுக்குமா, அது செலுக்குமா? செலுத்தாது. ஏன்? அரசு தாண்டி விக்குது. ஆளை தோண்டிட்டான், ஆறுகள் எல்லாம் பாறை தட்டுப்படுதான். எப்படியே பாறை தட்டுப்படுதான். அந்த குழிகளை மூடாம வச்சிருக்கணும். வந்த பிறகு நமக்கு தான் தெரியுமில்ல மண்ணிட்டான்னு. அம்பிட்டு பேரையும் தூக்கி பச்சை மட்டை பார்த்திருக்கீங்களா? பச்சை மட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க? பச்சை மட்டை கேள்வி பாரு. பனை மட்டையில பச்சை மட்டையை வெட்டணும். வெட்டி கருக்க ஓரத்துல கிழிச்சிடணும். கிழிச்சிட்டு வச்சுக்கிட்டு குப்பரை படுக்க போட்டு அடிக்கிற அடியில அன்னைக்கு தாய் முளையில பால் குடிச்சான் பாரு, அந்த பால் வெளியில ரத்தமா வந்து விழணும். அப்படியே தூக்கி தோண்ட குழி இருக்குல்ல, அதுல போட்டு எந்த புல்டோசர் வச்சு அல்றான் பாரு மண்ண, அதே புல்டோசர் வச்சு தள்ளுறான் மண்ணேன். இவங்களை மாறி ஒரு கொலைகார கூட்டம் இந்த உலகத்துல கிடையாது. எவ்வளவு எவ்வளவு தடவை கத்திட்டோம். ஆரெல்லாம் கொன்னுட்டீங்களே, இப்படி அழிச்சிட்டீங்களே, என்ன செய்ய? முதலமைச்சர் தண்ணீருக்காக, தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு 100 கோடி ஒதுக்கியிருக்க. 100 கோடி இப்ப 100 கோடி ஒதுக்கி இருக்காருல்ல, அது 100 கோடியை கொடுத்து கடையில் ஒரு தண்ணி எங்க இருந்து வரும்? 100 கோடிக்கு பணம் அப்படியே உருகி தண்ணியா ஓடிடுமா? அது குடிச்சிருவீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. நம்ம குடிக்க தண்ணி கேட்கிறோம்ல, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு. தண்ணி கேட்கிறாங்கன்னு இப்ப என்ன பண்றான் தெரியுமில்ல? தெரு தெரு டாஸ்மார்க்கு தரங்கன்றான். ரொம்ப தாகமா வந்தா ஒரு பீரை விட்டு பாப்பா, அது கொஞ்சம் இருந்தா ஒரு குவார்டர் விடுப்பா.